ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் முட்டை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியிலேயே மசாலா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். உடைச்சி ஊற்றின பிறகு நல்லா இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸை இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்டான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.